இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் பக்கத்தில் ஓஷன் குளோரோஃபில் அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து 9th block 12th floor. இந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். ஸோ இது ஒரு டூப்ளெக்ஸ் பென்ட் ஹவுஸ். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று ஈஸ்ட் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங். இப்போ நம்ம வெஸ்ட் பக்கம் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் ஓகே, இது ஒரு பூஜ் ரூம் லெஃப்ட் சைடில். இது ஒரு ஹால், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரி. இது ஒரு ஓப்பன் கிச்சன், டைனிங் ஹால், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. இது அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மறுபடியும் ஹாலுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஹாலு. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ப்ரைவேட் பால்கனி வரும். இப்போது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் இது. எல்லா ரூம்ஸ்லேயும் ஹால்லேயும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடி டு ஆக்குபை தாங்க இந்த ஃப்ளாட்டை. ரெனோவேஷன் ரீசெண்டாக பண்ணாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் பக்கம் என்ட்ரன்ஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா இப்படி நம்ம வர முடியும். இந்த பக்கம் ஈஸ்ட் என்ட்ரன்ஸுங்க. ஸோ இது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு ப்ரைவேட் பால்கனிங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்பாட்டாக இருக்குங்க, மார்னிங் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ சன் செட் ஆகும்போது நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நேச்சுரலை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறவங்க இருந்தால் இந்த ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டாக இருக்கும். இது பேக் சைடு ஆஃப் ராமச்சந்திராங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பேக் சைடு இருக்குது. இங்கே மொத்தம் 10 blocks இருக்குங்க மொத்தம். ஸோ எல்லா பிளாக்குமே இன்டர் கனெக்டட். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். எல்லா பிளாக்குக்குமே நம்ம போகலாம். ஸோ மேலே வந்து டெரஸில் வந்து கார்டனிங் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே போகலாம். ஸோ வாக்கிங் போகிறதா இருந்தால் கூட ஈவினிங் டைமில் நீங்கள் மேலே போகலாம், மார்னிங் ஈவினிங். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும் மேலே வாக் பண்ணும்போது. இது மொத்தம் டெரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 square feetங்க. ஸோ இந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன்ஸ். இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியாங்க. ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டோரும் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுக்கு ஃப்ளாட்ஸ்குள்ளே எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம 11th floor பார்க்க போகிறோம். ஸோ 12th floorலேருந்து நம்ம 11th floor போகிறதுக்கு உள்ளே ஸ்டேர் கேஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லிஃப்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணால் கூட இந்த ஸ்டேர் கேஸை ரிமூவல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ரிமூவபிள் தான். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு சின்ன லிஃப்ட் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாங்க. இது என்ட்ரி ஆஃப் 11th floor. ஸோ இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரி. இந்த 11th floorல பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் இருக்குதுங்க. ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு
ஒரு கம்ப்யூட்டர் ரூம் இல்லை ஸ்டடி ரூம் மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. இங்கே நீங்கள் எதாவது பெட்ஸ் வளர்க்கணுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம். இது ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது. ஃபர்தராக நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.